வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம தாத்தா இருக்காருல்ல, அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. நம்ம ஹீரோ ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ தாத்தா நேரா வீட்டுக்கு வராரு. பாட்டி கிட்ட, இங்க பாருமா, ஏமா இந்த விஷயம் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லல. அப்ப பாட்டி சொல்றாங்க, என்னங்க, அதுக்கான ஒரு நேரம் இல்லைங்க, அதனாலதான் நான் சொல்லல. பேரன் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே கோவப்படுவீங்க. அதனால தாங்க உங்ககிட்ட சொல்லல. அப்ப அவர் கேக்குறாரு, சரி இப்ப என் பேரன் எங்க? பாட்டி சொல்றாங்க, அவன் இப்ப ரோம்ல தான் இருக்கான். ஈஸ்வரி தான் புகார் கொடுத்தத ஜாமீன் வாங்கிட்டா. அதுக்கு பதிலா ரேவதி கிட்ட ஒரு விஷயத்த கேட்டிருக்கா. ரேவதிக்கும் ரேவதிய கார்த்திய விவாகரத்து செய்ய சொல்லி ஊர் மக்கள் முன்னாடி காசு வெட்டி போட்டு, நம்ம பேத்திக்கும் பேரனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்ல அப்படின்னு ஈஸ்வரி ஊர் மக்களை வச்சுட்டு சாதிச்சுட்டா. இப்ப நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பேரன் ரேவதி கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டான். இது கேட்டதும் தாத்தா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன இப்படி சொல்ற? இதையெல்லாம் எதுக்கு நடக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன்? பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் என்னங்க பண்றது? எல்லாமே என் கை மீறி நடந்து போச்சு. என்னால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு தாத்தா சொல்றாரு, என்ன இப்படி சொல்ற? எல்லாம் கை மீறி போயிருச்சு அப்படின்னு. இங்க பாரு, நம்ம பேரனுக்கு நம்ம தான் நல்லது செய்யணும். அவனுக்கு நம்ம தான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். நீ தேவையில்லாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க. என் பேரன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ நேரா தாத்தாவை பார்த்ததும், தாத்தா வாங்க தாத்தா, எப்ப தாத்தா ஊர்ல இருந்து வந்தீங்க? தாத்தா சொல்றாரு, ஐயா, நான் இப்பதான்யா வந்தேன். நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன்யா. அந்த ஈஸ்வரி தங்கச்சி இப்படி எல்லாம் பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஐயா, உனக்கும் ரேவதிக்கும் எந்தவித தொடர்பும் இல்ல அப்படின்னு பஞ்சாயத்துல சொல்லிட்டாங்களாம்ல. ஹீரோ சொல்றாரு, ஆமா தாத்தா, என்ன பண்றது? அத்தையோட கோவத்தை நம்ம என்னைக்குமே மாத்தவே முடியாது. அவங்க அந்த அளவுக்கு என் மேல கோவத்துல இருக்காங்க. இது கேட்டதும் தாத்தா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இங்க பாரியா பேராண்டி, நீ போயிட்டு ரேவதிய கூட்டிட்டு வர வேண்டியது தானே? அவ கிடக்குறா. அவ பேச்சையெல்லாம் நீ ஏன் மதிக்கிற? நீ ரேவதியோட கழுத்துல தாலி கட்டி இருக்க. அவ உன்னோட பொண்டாட்டி. அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. நீ போயிட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. இல்ல நான் போகவா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல தாத்தா, நீங்க போனீங்க அப்படின்னா அத்தை கண்டிப்பா வேற ஏதாவது முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படியெல்லாம் நம்ம கண்டிப்பா விட முடியாது. நீங்க அமைதியா இருங்க தாத்தா, நாங்க போயிட்டு நடக்கிறத பாத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கு தாத்தா சொல்றாரு, இல்ல பேராண்டி, நான் போயிட்டு ரேவதிய கூட்டிட்டு வரேன். ஈஸ்வரி அப்படி என்ன பேசுறா அப்படிங்கறத நானும் பாத்துறேன். இந்த வீட்டு மருமகளை நான் போய் கூப்பிட போறேன் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோ. அப்போ பாட்டி அந்த இடத்துக்கு ஐயா, தாத்தா போய் ரேவதிய கூட்டிட்டு வந்துருவாரு. நீ பொறுமையா இரு. அவளால என்ன பேச முடியும் அப்படிங்கறத தாத்தா பாத்துப்பாரு. நீ பொறுமையா இருயா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, அத்தையோட கோபத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அத்தை கண்டிப்பா தாத்தா வரத கொஞ்சம் கூட ஏத்துக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா ரொம்பவே தப்பான முடிவெடுப்பாங்க. நீங்க இருங்க தாத்தா. தாத்தா சொல்றாரு, ஐயா, அபிராமி என்னை நம்பி உன்னை விட்டுட்டு போயிருக்கா. உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. உன்னை நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்னு நினைச்சுதான் அவ என்கிட்ட விட்டுட்டு போயிருக்கான். அப்படி இருக்கையில நான் நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா? இங்க பாரு, நான் விட மாட்டேன். நான் போயிட்டு ஈஸ்வரி கிட்ட கேட்டு என் பேத்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம பாட்டி சொல்றாங்க, பேராண்டி நீ பொறுமையா இருயா, தாத்தா போய் கூட்டிட்டு வருவாரு, நீ இரு அப்படின்னு சொன்னதும் உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி சத்தம் போட வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட ஓடி போய், அக்கா அக்கா, அந்த சேதுபதி வந்திருக்காங்கக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி டென்ஷன் ஆகி, அவன் எதுக்கடி இங்க வரணும் அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, அக்கா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருக்கான். நீ போய் என்னன்னு கேளுக்கா. உடனே ஈஸ்வரி அங்கேருந்து வெளியில ஏய், இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு நீ இங்க வந்த அப்படின்னு சொல்ல அப்ப தாத்தா சொல்றாரு, இங்க பாரு, என் வீட்டு மருமக இங்க இருக்கா. அவளை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். இது கேட்டதும் ஈஸ்வரி சிரிக்கிறாங்க. உன் வீட்டு மருமகளா?
ஊரு பஞ்சாயத்துல உன் பேரனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதை மீறி நீ இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. நீ இப்ப இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா பிரச்சனை இல்லை. நீ இந்த இடத்துல பிரச்சனை பண்ணன்னு வச்சுக்கேன், நான் இப்பவே ஊர் தலைவர்களை கூப்பிட்டு ஊர் தலைவர்கள் எடுத்த முடிவுக்கு எதிரா நீ பேசுற அப்படின்னு சொல்லி உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆகிரும். இது கேட்டதும் தாத்தா சொல்றாரு, பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு என் பேரனோட வாழ்க்கை தான் முக்கியம். அவன் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். என் பேரனை இப்ப என் கூட அனுப்புறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும் அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அனுப்ப முடியாது, உன் பேத்திய அனுப்ப முடியாது. என் பொண்ணு அவ, நான் எதுக்கு உன் கூட அனுப்பணும்? அப்ப தாத்தா சொல்றாரு, அம்மாடி ரேவதி, வீட்டுக்குள்ள இருக்கியாமா, வெளியில வாமா அப்படின்னு சொல்ல ரேவதி வெளியில வராங்க. அவங்க தாத்தாவை பார்த்ததும் தாத்தா அப்படின்னு சொல்ல வில்லி டக்குன்னு ரேவதியோட கையை பிடிச்சு, எங்கடி போற, உன் தாத்தா நிக்கிறான் அப்படின்னு போறியா? இங்க பாரு, அவனாலதான் எங்க அம்மாவே இறந்தாங்க. அவன் கூட நீ மட்டும் போனன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அக்காக்காரிய பாக்குறது கஷ்டமாயிரும், போவாத அப்படின்னு சொன்னதும் அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு சொல்றத கேளுங்கம்மா. தாத்தா என் மேல உள்ள பாசத்துல என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. தயவு செஞ்சு அவரை எதுவும் சொல்லாதீங்க. அப்ப சேதுபதி சொல்றாரு, இங்க பாரு, என் பேத்திய என் கூட அனுப்பு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்கிட்ட மரியாதையா சொல்றேன், இப்போ இந்த இடத்தை விட்டு போக போறியா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ சேதுபதி சொல்றாரு, என் வீட்டு மருமகளை என் கூட அனுப்பு, நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி டென்ஷன் ஆகி, இல்ல நான் உன்கிட்ட சாதாரணமா பேசினா நீ கண்டிப்பா கேட்க மாட்ட அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகி, அம்மா என்னம்மா பண்றீங்க? இங்க பாருங்கம்மா, அவரு என் மேல உள்ள பாசத்துலதான் இப்படி பண்றாரு, தயவு செஞ்சு அவரை எதுவும் பண்ணிராதீங்கம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் வாய மூர்றி அப்படின்னு சொல்லிட்டு பேச இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் அவங்க தாத்தாவை பார்த்து, தாத்தா தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க தாத்தா, அம்மாவோட கோவத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அம்மா ரொம்பவே தப்பான முடிவு எடுக்கிறாங்க தாத்தா, நீங்க போயிருங்க தாத்தா, என்னால உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வர வேணாம். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் நீ இல்லாம போக மாட்டேன். அப்போ ஈஸ்வரி வந்துட்டு சேதுபதிய தாக்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவங்க தாத்தாவை தடுத்து, தாத்தா போயிருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஈஸ்வரிய தடுக்கிறாங்க. அப்ப சந்திரா இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்துல நிக்கிறாங்க. அப்போ ரேவதி அவங்க அம்மாவை கையெடுத்து கும்பிட்டு, அம்மா பிளீஸ்மா, தயவு செஞ்சு தாத்தாவை எதுவும் பண்ணிடாதீங்க, அவரு ஏன் மேல உள்ள பாசத்துல என்னை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்காரு, நான் தாத்தா கிட்ட பேசி தாத்தாவை போக சொல்றேம்மா, அவரை எதுவும் பண்ணிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சேதுபதி கிட்ட போயிட்டு, தாத்தா பிளீஸ் தாத்தா, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, அம்மாவோட கோவத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அம்மா அந்த அளவுக்கு கோவத்தோட இருக்காங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் சித்தி தான், அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா இப்படி நடந்துகிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் தாத்தா, அம்மாவோட கோவத்தை பத்தி தெரியும், எதுவும் அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு போங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. சேதுபதி நேரா ரேவதிய பார்த்து, அம்மாடி நீ கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரம் என் பேரன் நடக்கிற சதி எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பான், அதுக்கப்புறம் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போவான், உன்னை எப்படியாவது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு தான் நினைச்சு வந்தேன், ஆனா ஈஸ்வரியோட கோபத்துல இருந்தே தெரியுது, அவ கண்டிப்பா இப்போ அமைதி சொல்லி சாந்தமாகறவ கிடையாது, அவ பயங்கரமான கோபத்துல இருக்கிறா, சோ நான் இப்போதைக்கு போறேன், இங்க பாரு ஈஸ்வரி, என் பேத்தி சொன்னா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த இடத்தை விட்டு போறேனே தவிர்த்து என் பேத்திய என்னால கூப்பிட்டு போக முடியலன்னு எனக்கு வருத்தமா இருக்கு, அதுல ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த இடத்தை விட்டு போறேன், இங்க பாரு, ஒரு நாள் என் பேரன் இந்த நடக்கிற சதி எல்லாத்தையுமே நிரூபிச்சு இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பான், அன்னைக்கு புரியும் யாரு மேல தப்பு இருக்கு அப்படின்னு, அன்னைக்கு நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. சோ இதை பார்த்துட்டு வில்லி வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.